ஹலோ மக்களே, வெல்கம் டு ஜாலி தமிழ். நாம இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷ்னலான ஒரு கண்டென்ட் அதை பற்றி தாங்க நம்ம பேச போகிறோம். அது என்னடா அப்படின்னா, நான் வழக்கமாக வேலைக்கு கிளம்ப போகும்போது கேப் ஏறினதுமே கம்பெனி போகிறதுக்கு ஒரு 1 ஹவர் ட்ராவலிங் இருக்குங்க. அந்த ட்ராவலிங் பிட்வீனில் வந்து எப்பவுமே என்னுடைய மொபைலில் யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்த்துன்னு இருக்குங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு ஷார்ட் வந்து பயங்கரமான எமோஷனல் ஆயிடுச்சுங்க அதை பார்க்கும்போது. அதில் என்னடா அப்படின்னா, ஒரு தந்தை வந்து தன்னுடைய குழந்தைய அதாவது 2 இமேஜாக இருந்தது. அதில் ஃபர்ஸ்ட் இமேஜில் லெஃப்ட் சைடு வந்து ஒரு தந்தை நல்ல சந்தோஷமான முறையில் குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கு. இந்த உங்களுக்கு இமேஜில் காட்டுறேன். இந்த நெஞ்சில் வந்து ஒரு பேக் மாதிரி அதில் மாட்டி அந்த கங்காரு டைப்பில் இருக்கும். அதில் மாட்டி குழந்தைய வச்சுருக்காரு. சூப்பர் மார்க்கெட்டில் இருக்காரு. அந்த ஒரு இமேஜும் அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சேம் அந்த தந்தையே அந்த குழந்தை மாதிரியே தான் இருக்கு. ஒரு குறை பிரசவத்தில் பிறந்த குழந்தை மாதிரி இருக்கு. அந்த குழந்தைய எடுத்து கரெக்டாக இந்த இடத்துல தன்னோட நெஞ்சு பகுதிக்கு மேலே வந்து ஒரு சர்ஜரி போட்டு அட்டாச் பண்ண மாதிரி தன்னோட அந்த குழந்தையினுடைய முகத்தை அட்டாச் பண்ண மாதிரி ஒரு இமேஜ் இருந்தது. அப்படி பார்த்ததுமே பயங்கரமா ஸ்டன் ஆயிட்டேன். என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்ட்டு. சரி, அந்த இமேஜ்ல என்னதான் கண்டென்ட் எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு படிக்க போனேங்க. ஃபர்ஸ்ட் ஹெட்லைனே பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருந்தது. அதாவது 10 மாதம் குழந்தையை சுமந்த தந்தை அப்படின்னு ஒரு ஹெட்லைன் போட்டிருந்தாங்க. அதுல ஸ்டன் ஆயிட்டேன். என்னது, ஒரு தந்தை எப்படி 10 மாதம் குழந்தையை சுமக்க முடியும் அப்படின்ட்டு பயங்கரமான கியூரியாசிட்டி ஏற்பட்டுச்சு. சரி, அந்த இமேஜுக்கு கீழே கண்டென்ட் டீட்டெயிலாக இருந்து நோட் பண்ணியிருந்தாங்க. சரி, அதில் என்னதான் போட்டிருக்காங்க அப்படின்னு படிக்கலான்னு ஆரம்பிச்சேங்க. அதில் அந்த இமேஜோட உங்களுக்கு காட்டுறேன், நீங்களும் படிச்சு பாருங்க. ஒரு சிக்கலான முறையில் என் மார்பில் அவனை தாங்கி என் சுவாசத்தின் மூலம் அவன் உயிரை காப்பாற்ற முயன்றேன். தங்கள் குழந்தை இறந்து போகும் முன் அழுவது அல்ல, அவன் உயிருடன் இருக்க 1% வாய்ப்பு இருந்தாலும் போராடினேன் அப்படின்னு போட்டது மட்டும் இல்லாம அதுக்கு கீழே இப்படிப்பட்ட அன்புக்கு நாம் ஒரு மரியாதை செலுத்தலாமே அப்படின்னு இருந்ததுங்க. இப்படி பார்த்ததுமே பயங்கரமா ஸ்டன் ஆயிட்டு ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிட்டேன். இப்படியும் நடக்குமா ஒரு இந்த மெடிக்கல் ஹிஸ்டரியில அப்படின்ட்டு. என்னடா அது எப்படிங்க தந்தையோட சுவாசத்தின் மூலம் குழந்தைக்கு பிராணவாயு கொடுக்க முடியும்? எனக்கு வந்து சரி, நமக்கு அந்த அளவு தெரியாது, ஒரு வேளை அப்படியும் இருக்கலாம், ஏன்னா மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில எப்படி எப்படியோ நடக்குது அப்படின்னு நினைச்சு நானும் பயங்கர எமோஷனல் ஆயிட்டு எல்லாரையும் மாதிரி நானும் ஒரு லைக்கை போட்டுட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க. அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து எந்த வீடியோ மேலேயும் ஒரு இன்ட்ரெஸ்டே போல. என்னடான்னு நினைச்சா எனக்கு மைண்டு ஃபுல்லாவே அந்த வீடியோ பத்தின அந்த குழந்தைக்கும் தந்தைக்கும் இப்போ என்ன ஆச்சு, அந்த குழந்தைக்கு இப்போ என்ன ஆச்சு, இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்றதே மைண்ட்ல ஓடினே இருந்ததுங்க. சரி, நமக்கே இந்த அளவுக்கு இருக்கு, நாம அது ஒரு வீடியோவா எடுக்கலாம், அந்த கண்டென்ட் உண்மையா பொய்யா, இப்போ அந்த குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்கு, அந்த தந்தை என்ன பண்றாரு, அவர் பேர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேங்க. அதனால அந்த ஷார்ட்ஸ் திரும்பவும் எடுத்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம ஜெமினி ஏஐல போட்டேன். எனக்கு இந்த போட்டோவில் இருக்கிற கண்டென்ட் நிஜமா இல்லை பொய்யா, போட்டோவில் இருக்கிற சம்பவம் எப்போ நடந்தது, இப்போ அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வேணும், நான் ஒரு வீடியோவாக எடுக்க போகிறேன் அப்படின்னு போட்டு டைப் பண்ணி அந்த இமேஜ் அப்லோட் பண்ணி ஜெமினி ஏஐக்கு சென்ட் பண்ணுங்க. அது ஒரு பயங்கரமான ஷாக்கிங் ரிப்ளை ஒன்று கொடுத்ததுங்க. அதில் என்னடான்னா, அந்த லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த குழந்தை சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற மாதிரி அந்த இமேஜ் வந்து 2016-17 காலகட்டத்தில் செம வைரலான ஒரு இமேஜாங்க. அந்த இமேஜில் இருக்கக்கூடிய தந்தையோட பேரு டெரிக் லோட்டன் அப்படின்ற பெயராங்க. அவர் வந்து எப்பவும் போல சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகும்போது அந்த குழந்தைய வச்சு ஒரு இமேஜ் எடுத்திருக்காரு. அந்த இமேஜை சோசியல் மீடியாவில் போட்டிருக்காரு. சோசியல் மீடியாவில் போகிறதுக்குள்ள ஒரு ஆண் தன்னுடைய குழந்தையை எந்த அளவுக்கு பார்த்துக்கிறாரு பாருங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் நிறைய பேர் அதை லைக் அண்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க, ஷேர் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு லெவலில் நல்லா ஃபேமஸ் ஆயிருக்கு அந்த காலகட்டத்தில். அந்த ஒரு இமேஜை யூஸ் பண்ணி யாரோ ஒருத்தர் எப்படி இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ரைட் சைடு பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒரு குழந்தை வந்து அவருடைய மார்பகத்துக்கு மேலே வந்து வச்சு ஒரு மாதிரி பிளாஸ்டிக்லாம் போட்டு ஒரு சர்ஜரி டைப்பில் அந்த இமேஜ் இருந்தது. அந்த மாதிரி வந்து சில இன்சிடென்ட்டும் நடந்திருக்காங்க. அதாவது ஒரு குழந்தை குறை பிரசவத்தில் பிறந்த பிறகு அவங்க அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஒரு விதமான பாடி டெம்பரேச்சர் இருக்கணுமாங்க. அதனால பெற்றோர், அதாவது தாய் அல்லது தந்தை, அவங்களுடைய மார்பகு மேலே அந்த வயிற்றுக்கு மேலே மார்பகத்துக்கு மேலே குழந்தைய கொஞ்ச நேரம் படுக்க வைப்பாங்களாங்க. அப்போ என்ன ஆகும்னா, நான் அந்த தந்தையினுடைய பாடி டெம்பரேச்சர் வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு மாதிரி இதமா கதகதப்பா இருக்குமாங்க. இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு பேரு கங்காரு கேர் அப்படின்ட்டு நேம் இருக்காங்க. இந்த ரைட் சைடு இமேஜ் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையினுடைய தந்தை குறை பிரசவத்தில் பிறந்த ஒரு குழந்தைய தன்னோட நெஞ்சின் மீது வச்சிருக்காருங்க. இது வந்து மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில யூஸ்வலாக நடக்கிற ஒன்று தாங்க. குறை பிரசவத்தில் பிறந்தாலே வந்து குழந்தை வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். ஒரு வித டெம்பரேச்சர், அதாவது எல்லாரும் அந்த கண்ணாடி கிளாஸில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணுறதுக்கு முன்னாடி பிறந்த குழந்தைய வந்து பெற்றோர்களினுடைய உடம்பு மேலே வைப்பாங்க. அப்போது அவங்களுடைய பாடி டெம்பரேச்சர் இருக்குங்களா, அது வந்து கரெக்டாக
குழந்தைக்கும் அந்த டெம்பரேச்சர் தான் தேவைப்படுன்றதால ஒரு மாதிரி வைப்பாங்க. அதுக்கு கங்காரு கேர் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு டைப் இருக்கு, அதுவும் நிஜம்தான். ஆனா அந்த இமேஜ்ல இருந்தது பாத்தீங்களா, அந்த தந்தை சுவாசத்தின் மூலம் குழந்தையை காப்பாற்ற முயன்றார் அப்படின்ட்டு. அந்த மாதிரி மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில ஒரு ட்ரீட்மெண்ட்டே இருக்கிறதா எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லைன்னு சொல்லுதுங்க. அடுத்ததா இந்த நம்ம ஜெமினி ஏஐ என்ன சொல்லியிருக்குன்னு காட்டுறோம் பாருங்க. இது மருத்துவ உலகில் மிகவும் சாதாரண ஒரு நடைமுறை தாங்க. அதாவது இந்த கங்காரு கேர் அப்படின்றது. அப்படியே இந்த கங்காரு கேர்ன்னு வந்தது பார்த்தீங்கன்னா, அதனுடைய மெடிக்கல் டீடைல் என்னன்னு நம்ம ஏஐ சொல்லியிருக்கு. அதை உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்க. குறை பிரசவத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு உடல் வெப்பத்தை நிலைநிறுத்தவும், இதய துடிப்பு மற்றும் சுவாசத்தை சீராக்கவும் மருத்துவர்கள் பெற்றோரின் தோலோடு தோல், அதாவது ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் சேர்த்து வைக்க சொல்வார்கள். இது வந்து ஆஸ் யூஷுவல், அதாவது ஒரு சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா தாங்க சொல்றாங்க. அதுக்கு அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரிப்ளைவும் இருக்குங்க, அதையும் காட்டுறேன் பாருங்க. இது மருத்துவ உலகில் சாதாரண ஒரு நடைமுறை. ஆனால் படத்தில் உள்ள வாசகம் சொல்வது போல் தந்தை சுவாசித்து குழந்தையை காப்பாற்றினார் என்பது அறிவியல் ரீதியாக தவறானது அப்படின்னு ஒரு ரிப்ளை வந்திருக்கு. அப்போ அந்த கண்டென்ட் வந்து தவறு. அடுத்ததான் என்ன சொல்லியிருக்குன்னு பார்ப்போம். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அதில் என்னென்ன ஃபேக், அதாவது கதையில் உள்ள பொய்கள் அப்படின்ட்டு எனக்கு சில ரிப்ளைஸ் கொடுத்துருக்குங்க, அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. 10 மாதம் சுமந்த தந்தை. 10 மாதம் சுமந்த தந்தை என்னும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும் இது ஒரு தவறான செய்தி அப்படின்ட்டு. வாங்க டீட்டெயில் பார்ப்போம். இது உணர்ச்சி வசப்படுவதற்காக சேர்க்கப்பட்ட வரிகள். இயற்கையாக தந்தை குழந்தையை சுமக்க முடியாது. கரெக்டு தானுங்க? அப்படி போட்டால் தான் இப்போ நாம எப்படி அந்த வீடியோக்குண்டான கண்டென்ட் ஃபுல்லாக படித்தோம், இந்த ஃபர்ஸ்ட் ஹெட்லைனை பார்த்து தானே படிக்க ஆரம்பித்தோம். அதாவது நம்ம இந்த கிரியேட்டர்ஸ் டைப்பை சொல்லணும்னா அந்த ஹுக்குன்னு வாங்கினீங்கன்னா அந்த மாதிரி. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1% வாய்ப்பு அப்படின்னு போட்டிருந்தது பார்த்தீங்களா, அது இந்த படத்திற்கும் இப்படியான ஒரு உயிருக்கு போராடும் சூழலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லுதுங்க. அப்புறம் கடைசியில் அந்த இமேஜில் இருந்ததுங்க, குழந்தை இருக்கும் வரை அந்த மாதிரி போட்டிருந்தது இல்லைன்னா, அதுக்கும் ரிப்ளை கொடுத்துருக்கு. குழந்தை இறந்து விட்டதா அப்படின்னு கொஸ்டின் மார்க்குக்கு ரிப்ளை இருக்கு. இல்லை, அந்த படத்தில் உள்ள குழந்தை ஆரோக்கியமாக வளர்ந்து விட்டது. அந்த படம் தந்தை மற்றும் குழந்தையின் பிணைப்பை காட்ட எடுக்கப்பட்ட ஒரு அழகான நிமிடம், சோகமான கதை அல்ல அப்படின்னு தெளிவா புட்டு வச்சிருச்சுங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, நிறைய பேர் இந்த லைக்ஸ் அண்ட் கமெண்ட் வாங்குறதுக்காகவே இந்த மாதிரி நல்லா இருக்கிற ஒரு இமேஜோட ஒரு மாஃபிங்கோ இல்லை ஒரு ஏஐ மூலியமாவோ இந்த மாதிரி ஒரு சோகமான ஒரு இமேஜை அட்டாச் பண்ணி ஒரு சோகமான கதையை உருவாக்கி எமோஷ்னல் டார்கெட் பண்ணி எல்லாரையும் லைக் அண்ட் வியூஸை வாங்குறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ எந்த ஒரு கண்டென்ட்டை படிக்கும் போதும் அது உங்களுக்கு ரொம்ப எமோஷ்னலாகவோ ரொம்ப ஹார்ட் டச்சாகவோ இருந்ததுன்னா ஒன்று ஜஸ்ட் லைக் அப்படி ஃபீல் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்தால் ஓகே. அதை வச்சு நீங்கள் ஏதாவது இப்போ நான் ட்ரை பண்ண மாதிரி இப்போ நான் நினச்சேன் பார்த்தீங்கன்னா, அது ஒரு கண்டென்ட்டாக எடுத்து அதில் என்னதான் நடந்தது அப்படின்னு மக்களுக்கு சொல்லுவோம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணலான்னு ஏஐயில் போட்டதால் சரியாக போச்சு. இல்லை நானாகவே அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி ஓனாகவே இந்த ஒரு சின்ன அந்த 2-3 லைனை வச்சு டெவலப் பண்ணி போடலாம் அப்படின்னு கூட ஆல்ரெடி 2-3 எக்ஸ்ட்ரா பிட் சேர்த்துட்டான். கூட நாமளும் ஒரு 4-5 எக்ஸ்ட்ரா பிட் சேர்த்து ஒரு பொய்யை உண்மையாகவே மக்களுக்கு சொல்லி மக்களை ஏமாத்துற மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி செய்யவே செய்யாதீங்க. ஒரு ஒரு கண்டென்ட் எடுக்கும்போது 1க்கு 10 தடவை அது நிஜமாவே நடந்திருக்கா அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி மக்களுக்கு அதை சொல்லுங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரியான எமோஷனல் டேமேஜுக்கு மட்டும் இல்லைங்க. இப்போ ஒரு அமௌண்ட் அனுப்புகிற மாதிரி வர்றது, இப்போ நிறைய பேர் வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு சொல்லியும் இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸை போட்டு ஷேர் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி அது கீழே அந்த பணம் அனுப்புங்க, இத்தனை கோடி இருந்தால் தான் இந்த குழந்தையை காப்பாற்ற முடியும் அப்படின்ட்டுலாம் வருது. அதை நான் எல்லாத்தையும் பொய்யும் சொல்ல வரல, ஆனால் அதில் பொய்யான விஷயங்களும் இருக்கலாம். ஸோ ஒரு அந்த பார்கோடு ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் அனுப்புகிற மாதிரி இருந்தாலோ இல்லை கீழே இருக்கிற யூபிஐ ஐடிக்கு அனுப்புகிறதா இருந்தாலோ ஒன்ஸ் ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கிங்க. எப்படி இருந்தாலும் ஒரு கான்டாக்ட் நம்பர் இல்லாமல் இருக்காது. அந்த கான்டாக்ட் நம்பர் இருந்ததுன்னா அவங்க கால் பண்ணி என்ன ஏதுன்றதை கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் நான் சொன்ன கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நல்லதாகவும் பட்டிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படியே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃப்யூச்சரில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் அதை கண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
அப்படியே உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை ஏதாவது தவறாக பேசியிருந்தாலோ நான் சொன்னது தவறுன்னு நினச்சிருந்தாலோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதை திருத்திக்க அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி திருத்திக்க நான் முயற்சி பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.